நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே இன்று காலை நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்காக காலை நோன்பு வைப்பு நிகழ்ச்சிக்காக சென்றுவிட்டு பள்ளிவாசல் தொழுகை எல்லாம் முடித்துவிட்டு வந்தபோது ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக நெல்லை டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக இருவர் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். கார்த்திக் மற்றும் அக்பர் பாஷா ஆகிய இருவர் நெல்லை மாவட்டத்தினுடைய நீதித்துறை நடுவர் மன்றம் 4 சரணடைந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக இந்த புகார் அளிக்க வந்த உறவினர்களும் தற்போது காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த நிலம் தொடர்பான பிரச்சனை, அதாவது வக்ஃபு போர்டு நிலம் தொடர்பான பிரச்சனையில ஜாகிர் மற்றும் எதிர்த்தரப்பினரிடையே பெரும் பிரச்சனை இருந்து வந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக PCR வழக்கு ஜாகிர் ஹுசைன் மீது போடப்பட்டிருந்தது. அந்த வழக்கு முறையாக விசாரணை செய்யாததால் தான் இந்த PCR வழக்கு போடப்பட்டது. இந்த வழக்கை உள்ளூர் காவல்துறை விசாரித்தால் சரியா இருக்காது, CBI விசாரிக்க வேண்டும், தற்போது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தென்மண்டல IG வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த உயிரிழந்த ஜாகிர் ஹுசைனுடைய மகள் உள்ளிட்ட உறவினர்கள் தற்போது முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளரும் தற்போது அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி கொடுக்கிற சூழ்நிலையில தற்போது நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் இருவர் சரணடைந்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை தற்போது டவுன் போலீசாரும் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். காலையில் கொலை செய்யப்பட்ட ஜாகிர் உசேன் பிஜிலி கடந்த சில நாட்களுக்கு முன்பு என்னை கொலை செய்து விடுவார்கள், எனக்கு கொலை மிரட்டல் செய்கிறார்கள் என அவர் வீடியோ வாயிலாக தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள்ல ஏதோ ஒரு மூலையில நானும் இருக்கேன். நல்லறங்கள் செஞ்சு கொண்டு மரணிக்கிற நேரத்தில் நன்மையான காரியங்களை செய்வோம்னு சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பால தெரு முத்துஜஹான் தைக்காவின் முத்தவழியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன். என் மேல கொலை மிரட்டல், ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன், உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார், இந்த 2 பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க 2 பேரும் தான் மிக முக்கிய பங்கு. இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன். சாக போற நான் என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம், எப்படியும் கொன்றுவாங்க அப்படின்னு தெரியும், பேசலாம். ஏன் பேசல அப்படின்னா, உங்க மனைவி எனக்கு போட்ட சோறு,